அவனுங்கள சர்ச் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்க ஒரு ஆண்ட்டும் வரேன். அதை பார்த்த உடனே நம்ம நைட் கில்ட்டோடைய லீடரும் வந்து அதை போட்டு தெளிறான். சாவு, யாரும் கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல ஒரு சிலது தான் இருக்குது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். சார் அங்கே பாருங்க சார். என்னடா யோ அங்கே பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ்ல சொல்ல, அப்போ பார்த்தா எவனும் காட்டுவாசி மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு. தலை உணர்ப்புக்கும் ஒருவேளை இந்த ஐலாண்டை சேர்ந்தவங்கள ஆளுங்களா இருப்பாங்களா? ஏன்னா பார்க்கவே பழங்குடியினர் மாதிரி இருக்கானுங்க. அப்படின்னா வேற ஒரு குரூப்ல இருந்து அனுப்பப்பட்ட ஆளா? ஏய் யாரா நீ அப்படின்னு உனக்கு சார் அவன் ஒரு ஹியூமன் தான். தலைவன் ஒரு பக்கம் சோல்ஜர் ஒருத்தன் சுட போக, டேய் சுடாதரா அமைதியாரா பேசி தீர்த்துக்கலாம், என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறம் அவன் பேசுற பாஷை இவங்க யாருக்குமே புரியல. என்ன இவன் ஒரு பீஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அவன் கூட வந்த வேற ஒருத்தன் ஒரு சொடக்கு போட இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே படுத்துடுறாங்க கீழே. அப்ப இவனும் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் நம்ம வந்தது யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, நம்ம வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடணும், அதுக்காக தான் இவனுங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டேன். முதல்ல நீ செக் பண்ணியா? நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் பாசிட்டிவான பவர் தான். நான் எதிர்பார்க்கல, எதுக்காக ஹியூமன்ஸுக்காக அவனுங்க ஹெல்ப் பண்றானுங்க. விடு நம்ம இந்த இடத்துக்கு வந்த வேலை என்னவோ அது முடிஞ்சதா? இருந்தாலும் சில பட ஆண்ட் என்னமோ இந்த இடத்துல சுத்திட்டு தான் தெரியுது போல. நான் இமேஜின் பண்ண மாதிரியே அந்த உமன் ஒரு விட்னஸா இந்த இடத்துல இருக்கா. சரி ஷெட்யூல் எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது எப்பவுமே மீற போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுதுடா. சரி வா இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புவோம். அப்ப இந்த இடத்துல எவனோ ஒருத்த பவர்ஃபுல்லான ஆளு இருக்கான் போல இந்த இடத்த சுத்தி. கண்டிப்பா அவன் சவுத் கொரியால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனை பத்தி இப்போதைக்கு நம்ம கவலைப்படாம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறது தான் நமக்கு நல்லது. அப்ப நான் நீ சொல்ற வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம தலையிட வேணாம்னு சொல்றியா? ஆமா, நம்ம தலையிடாம தொலைவான என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். வா இந்த இது கிளம்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர்ட்டல் கிரியேட் பண்ணி போக. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த பயப்புலியும் நம்ம நைட்டு கெல்ட்டோடைய லீடரை பார்க்க, இவனுங்களாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டானுங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கடா, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், வாய்ப்பு கிடைச்சா திரும்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனும் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா நீ சோலோ லெவலிங்கோட சீசன் 3 கண்டினியூ பண்றியானா? ஆமாங்க, இந்த வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாகவே கொடுக்குறேன் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம ஜேஜு ஐலாண்டோடைய ஆர்க்கு இன்னமும் முடியல, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அது நான் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு சீசன் 2 அதோட கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சீசன் 3 ஆடுறது கண்டினியூ ஆகப்படும். நான் அது ஒரு வீடியோல சொல்லிடுறேன் அடுத்தது வரதுல. அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?